பரிதாரத்தை பூசிக்கொள்ள அதிகாலை அவைக்கு நேரம் ஆயிற்று. நீ இன்று போல் என்று இருக்க வேண்டும் என்று என் உளவார வாழ்த்துகிறேன். நான் என்ன சொல்லுவேன், உனது மனைவி மக்கள் குடும்பத்தோடு நீ நலத்தோடு இருக்க. ஐயா நான் நலத்தோடு இல்லைங்க, நான் பொறுப்பாக இருக்கிறேன். பொறுப்பாக இருக்கிறேன் சொல்லவே இல்லையா? எங்க அப்பகாரி என்ன பொறுப்பாக ஆகிட்டான். உங்க அப்பங்கார உன்ன புறம்போக்கு ஆகிட்டான். எவனை பார்த்தாலும் அடிக்கலாமான்னு தோணுங்க. என்ன சொல்றேன்? ஆமாங்க, எனக்கு ஒரே ஒரு தங்கச்சிங்க. அவன் திடீர்னு வயசுக்கு வந்துட்டான். விளங்காதவனே, அது நல்ல சடங்கு தான். அது இருபது நல்ல தாடுங்க, அது கட்டு தாடுங்க. என்ன சொல்றேன்? அவன் வயசுக்கு வந்தால ஒரு அண்ணங்கார இரு மரியாதைக்குதா. அண்ணா வயசுக்கு வர போறா, இன்னைக்கு வட்டா நாளைக்கு வட்டானா, இல்லை நாளைக்கு வட்டானா, இல்லை ஒரு மாசம் வந்து வட்டானா, வீட்டு துட்டுதான் இல்லையானா அப்படின்னு கேட்டுலாம் வந்துருக்கணும். அறிவு கட்டவனே, யாரையும் எதையும் கேட்டவர் அல்ல. ஒரு பெண்ணின் வயது 16 வயது. அவள் 16 பூர்த்தியை ஏற்கவள். அது இருக்க ஒரு துட்டு வருமா? பணம் இருக்க பாத்து 2000 சொக்கா புடிச்சிருக்காங்க. எப்படா தரேன்? சரி பரவாயில்ல. அவ வயசுக்கு வந்தா எல்லாத்தையும் செஞ்சு போட்டாங்க. நான் வயசுக்கு வந்து என்ன செஞ்சு போட்டேன்? ஆண் மகன் வயது வரும். அவ எப்படா வரும்? அப்ப நீ இன்னும் வயசுக்கு வரலையா? சொல்றேன். சேம் பப்பு சேம். ஆண்கள் வயசுக்கு வராங்க. எப்போ? அவங்க எப்ப அருமை முளைச்சிக்கின்னு வருதோ அப்ப அவங்க வயசு வந்து அர்த்தம். அடடே, ஆண் மகனுக்கு இவங்கள வயசு வந்துக்கோ, இவங்கள வயசு வந்துக்கோ. இன்னைக்கோ நாளைக்கு ஒண்ணுக்கிறான். வருங்காலத்து அவனுக்கு எப்படியா கட்ட வேண்டிட்டான். ஆனா ஒண்ணுங்க, ஆம்பளைங்களாம் பாவப்பட்டு தெலுமுங்க, பாவப்பட்டு தெலுமு. இன்னாத்தான் பிறகுறோம், இன்னாத்தான் வளரும், இன்னாத்தான் சாவரும் அப்படின்னு தெரியாமே இருக்கிறாங்க. ஆனா பொம்பளைங்க அப்படி கிடையாது. வயசுக்கு வந்தா போதும், ஒரு வாரம் டாரா கட்டி உட்கார வச்சிடறாங்க. இட்லி தோசை வட்டா பூரி காய்ச்சல் முட்டை பால் நல்லா சனையை தள்ளிங்கிறாங்க ஒரு வாரம். அவங்களுக்கு வயசு வந்தா வேலைக்கு போறான்னு வச்சிருக்கோம். அப்படின்னா நான் பார்த்து போனா விளங்காதவனே, அது பெண்களுக்கு தேவையான ஆண்களுக்கு மச்சிட்டீங்க. அந்த கண்ணாடி செலவு போது மச்சிட்டீங்க. அது வந்து சட்டம் போடு. பொம்பளைக்கு வயசு வந்தா கூடாரம் கட்டி உட்கார வச்சு புட்டிச்சு கூட போறேன். ஆம்பளைக்கு நாங்க வயசு வந்தா கூடாரம் கட்டி உட்கார வச்சு ஒரு குவார்டர் சுட்ட கருவாடு வாங்கி கூட. நீங்க தான் ஆரம்பத்துல குடிக்க ஆரம்பிச்சு. நீங்க குடுக்கல, எங்க சாமாத்தி நான் குடிச்சுங்க. குடிக்கிறது பெரிய மஞ்சாத்த எல்லாம் சுத்தியாச்சு. குடினா வந்துட்டான். யாருமே பாப்பு ரோட்டுக்காரன் யார் விட்ட மஞ்சாத்த நீ சுத்திக்கிறாங்க. எவன் தாங்க முழங்காச்சிட்டு போடலாம் அவனு வந்துட்டான். என்ன கடந்துமா 25 சவரங்காக நான் வரதட்சணை. 25 சவரங்க. எவனோ கேட்டா என்ன அடிக்க வர? ஒரு ஆத்து மகன் எவனா பார்த்தாலும் அடியில வந்து வந்துங்க. 25 சவரம். ஒரு சவரம் என்ன ரேட்டு? இன்று 58,000. 58,000 ஒரு சவரம். 25 சவரம். எவன் போட்டா தாலி அறக்குத்தவன் இருக்கு போட்டுவான். இல்லாத என்ன பண்ணுவான்? இல்லாத 4 போட்ட புள்ளி பேத்து வச்சுக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? ஒரு தாய் 10 மாதம் சுமந்தெடுத்து அந்த பையனை பெற்றெடுத்து காட்டியும் அவங்க வர்றாவது தெரியும். ஒரு அன்னையானவள் 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையானது மண்ணில் ஜனமாகின்ற போது ஒரு தாய் பிரசவம் என்ற வழியா அவள் இறந்து பிழைக்கிறாள். அப்படியே பொம்பளை கொஞ்சம் போட்டுட்டா பாருங்க வாழ்த்துக்கிறாங்க. இன்னும் அது ஒரு வரான் 25 சவரங்க பாரா கட்டி மூடுவாரா. 3 மாசம் நல்லா ஜாலியா வச்சிருப்பாரா. 4 மாசம் அருகாலம் குமுறுத்துக்கு அதான் நடக்குது. திவாலி வச்சவரும் பொங்கலுக்கு வச்சவரும் எவனா சவரமணிக்கு போனா வச்சவரும் எவனா சத்தனா காரி கரமான்னு வாழ்க்கிறேன். நம்ம தாய் விட்டு என்னங்க தாய் விட்டு கிழமை இவர் படுத்து கட்டில் வேற மெத்த வேற மிச்சி வேற கிராண்டு வேற சுவராத்து குண்டா வேற. இதெல்லாம் தாய் விட்டு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை. நாத்தம் புறாங்க ஒரு வேலை சாப்பாடு வைக்கிறாத கம்னாட்டி என்ன கல்யாணம் பண்றீங்க? இழுத்து போங்களா? அவன் எடுத்து போ, நமக்கு தான் இருக்கு. என்னால முடியாதான்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா காரன் போற சொல்லிட்டான், விட்டான்ட்டான். இன்னொன்னு கேக்குறான், ஒரு போண்டோ. அது ஏற போண்டா இல்ல, ஈரோடு ஏதோ ஒரு அண்டா. ஏன்டா பாய் கல்யாணம் 1 மாசத்துக்கு தானா இப்ப ஈரா போண்டா கேட்கிறேன் அப்படின்னு கேட்டா இனிமே தான் வண்டி ஓட்ட கத்து போறேன். நம்ம கிட்ட வண்டி வாங்கி தான் ஓட்டவே வண்டி ஓட்ட தெரியாது. கம்னாட்டி என் தங்கச்சி அப்படி ஓடுறேன். அப்படி இல்லடா, நம்ம கிட்ட வண்டிய வாங்கி அவன் ட்ரைனிங் எடுத்து அதன் பிறகு உன் தங்கைய பின்னால உட்கார வச்சு. எந்த காலத்துல இருக்கிறான் இப்ப எவன் ட்ரைனிங் எடுக்கிறான்? அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா போதும். அவன் ஸ்டார்ட் பண்றதுதான் தாமசம். வண்டி விட்டானா 100 போகும்போது 100 போச்சல் 100 வச்சாலும் 108 தூக்கின்னு வராங்க. போது கை தனியா கால் தனியா தலை தனியா 10
இது கிடையாதுவா என் புள்ள விடவா எவாயோ யாவும் ஓட சொல்றான் அப்படியே சரி சரி கமல் தான் கொஞ்சம் போய் சேர வந்துட்டான் அவன் உண்டியா போனவாடு பரவாயில்ல நடுவில் பல்வாளிக்கு போறான் அவனா சுத்திக்கு போறான் அப்படியா இவன் தான் இப்படின்னு பார்த்தா இன்னொருத்த ஓட்டினே வரான் அவன் எப்படி அறியாத பொண்ணை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல முன்னில அப்படியே மோத வந்து ஆசிரியர் என்னடா பைக் ஆக்சிடென்ட் சொல்றேன் சரி சரி கோபம் நியாயமா என் சம்பளத்தை வச்சு அது வாங்கி கொடுத்தேன் கல்யாணம் நடக்க போகுது 25 சவரம் பண்ணும் எப்படி போடுவான் கஷ்டம் தான் பட்டால ஒரு அடிச்சு வித்து பொண்ணு போட்டான் புள்ளைய புறம்போக்கு ஆக்கிட்டான் இப்ப நான் ஐயோசிக்காரன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏன்டா கேட்டா ரோட்டு அங்கெல்லாம் பார்த்துருவான் விளங்காதவனே ஏரியில புறம்போக்கடைய ஏழை புள்ளா தண்ணிக்கிற அவன் விரால் பிடிச்சிக்கிறான் நானும் சொல்லிக்கிறேன் உட்காந்து கணக்கு கட்டிக்கிறேன் சொல்றேன் பின்னாடி பார்த்தான் எது பார்த்தாலும் கனவு கனவுல கிடையாது கதையா அந்த கனவுல எங்க அப்பா நான் ஜாத்தியமா அந்த பட்டா வித்து வித்தவையா அப்போ 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 சரி விடு ஏன்டா காலத்தோட கட்டுக்கதை ஏதோ கேட்டீங்க சொல்லி விட்டேன் விட்டு தள்ளு ஏ சப்கோ டெல் மீ கம் ஆன் அன்பே அபிராமி என்ற ஒரு பெண்மணி அண்ணவள வந்து நீண்ட நாள் பிள்ளையே இல்லாம ஓ மை காட் சிவனை குறித்தே தவம் புரிந்து எஸ் சிவனருளால் ஒரு பிள்ளையும் பிறந்தான் ஓகே அவன் பிறந்தவன் மனைவி இறந்து விட்டான் போட்டுமா நான் பொண்டாட்டியே தேவையில்லைங்க அவன் தாலி கட்டி இப்போ ஐது நடக்கிறான் ஏன்டா தாலி கட்டணும் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி ஏன்டா தாலி கட்டணும் இப்போ வருத்தப்பட்டுங்கிறான் சில பேர் வெளியே சொல்ல முடியல பாரு சில பேர் டீக்கல் உட்காந்து கிடப்பான் சில பேர் பாரு ஒயின் சாப்பிள் எப்பத்து கிடப்பான் சில பேர் பாரு இதான் சாங்க சாவர மாலை பேசுவது மாலை பண்ணு ஓடி போறாங்க வீட்டுக்கு போனா பார்த்து அச்சு இல்லை பருப்பு இல்லை முடக்காய் இல்லை எல்லாம் நாங்க தான் வாங்கி போடணுமா விளங்காதவனே ஆண்டா சம்பாதிப்பது அப்ப ஏரி வேலை என்ன தூட்டு வச்சுக்கிறான் ஏரி வேலையா ஆம்பளைங்க பிரியாதா ஏரி வேலை விட்டு வச்சுக்கிச்சோம் அண்டர்ஸ்டாண்டிங் ஏரி வேலை அப்படியே ஏங்க இன்னும் 2 மாசம் போட்டுங்க 1000 ரூபாய் ஏரி வேலைக்கு டேய் எனது மனைவி வந்தபோது என் மகனை கண்ணை இவன் ஒரு காத்து ஓ மை காட் அவன் ஜாதகத்தை என்று கணித்து பார்த்து இவன் சிவனருளால் பிறந்திருக்க மகளுக்கு சிவமணி என்று நைஸ் நேம் என் மகனோ சிவமணி வெளிநாடு சென்றவளை வந்து கொண்டு சொல்லவே அவன் வரவேற்பிற்காக கொலகலா முச்சிலாம் ஐயோ பேசிங்க வந்து தாயின் சிறந்த கோவிலே தாயின் சிறந்த கோவிலே தந்த சொத்து கமத்திரவில்லை தாயின் சிறந்த கோவிலே தந்த சொல்லி கமத்திரவில்லை ஆயிரம் உறவுகள் தாயின் சிறந்த கோவிலே தந்த சொத்து கமத்திரவில்லை வணக்கம் என்னருமே செல்வனி அன்பார் அவதோட்டி தன்பால் தேரோட்டி வெள்ளி கிண்ண தமிழர்த்தவன் நிலவை காட்டி வருங்காலத்தில் வாழக்கூடிய என் செல்வமி நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று உன் தந்தை நான் உன்னை உளமாற ஆகட்டும் அப்பா நீ வணக்கம் நமஸ்காரம் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளவு நாள் எங்க போயிட்ட வெளிநாடு நாங்க வெளிநாடு அப்பப்போ வெளிநாடு சொன்னீங்க வெளிநாடு கிட்ட வாங்குதா ரொம்ப தொலைவுல கிட்ட எப்படி நந்தே போயிருங்களா இல்ல பஸ்ல ஏறி போறீங்களா இல்ல மாட்டு வண்டில போறீங்களா இல்ல கூட்டல் போறீங்களா நடந்து மாட்டு வண்டில போக முடியுமா எப்படி வெளிநாடுல ரைட் ஏரோப்ளேன் இது ஏரோப்ளேனா ஆமா போங்க பாரு ஏரோப்ளேன் கீர்ச்சு ஊரு போச்சுக்குதா ஆமா நான் போச்சு சின்னதா தட்ட அப்ப உங்களால குட்டி ஆக்கி ஏத்துவாங்களா இல்ல காலை வெட்டிட்டு ஏத்துவாங்க ஐயோ பாமே அப்போ பெருசாதான் இருக்கும் தூரத்துல போறதால பார்வைக்கு சின்னதா தெரியும் ஓ நம்ம பார்வை இங்க பார்த்தா சின்னதா தெரியும் ஆனா ஊடுங்க சின்னதா தெரிஞ்சா பெருசா தெரியும் நமக்கு என்ன வச்சு சரி அவ்வளவு தூரம் பாருங்களா திடீர்னு பசி செத்தா மேல என்ன பைசோறு ரோட்ல கட்டி இறங்கி சாப்பாடு போடுறாங்களா இல்ல புளி சோறு தயிர் சோறு எல்லாம் கலையில ஏத்து மாதிரி ஆமா ஆகாயத்துல தான் பைசோறு ரோட்ல அப்ப எப்படி சாப்பாடு அனைத்து வசதி
போட்டு ஏறப்பழம் பத்திச்சுன்னா என்ன கேட்டு அடுப்பாரு என்னங்க காக்கா மோதுனாலும் பத்திக்கிறான் அடுப்பேர் போட்ட பத்திக்காது காலம் மாறி போச்சு சுவிட்ச் போட்டா போதும் எல்லாம் எலக்ட்ரிக்கல் கரண்ட் மூலமா மாறிச்சா ஆமா 2024 மோ இனிமே யாரும் சோறாக்காதீமா சுத்தி தட்டு விடுங்க அது அங்க இருக்கும் அது சரிதான் இனிமே ஆமலையா வேலைக்கு போவாதீங்கப்பா சுத்தி தட்டு விடுங்க அது அங்க இருக்கும் ஆமா ஆமா இனிமே சாமிலாத்து தட்டுறா நீங்க வராதீங்க சுத்தி தட்டு விடுங்க அதோ சுத்தி வந்து உள்ள உட்காந்து எல்லாம் சுத்தி வேலைத்தான் இனிமே சுவிட்ச் போட்டாக்க டர்ன்னு ஓடி போகுது ஆமா அது போல காலம் வரப்போகுது சரி பரவாயில்ல புல்ல சாப்பிட்டுரு திடீர்னு வந்துச்சுன்னா எங்க இருக்குவோம் அது உள்ளவே இருக்குது போக வேண்டியதுதான் ஏறப்பழம் பார்க்க சொல்ல கங்க போயிடுவா அப்ப கேவன் அனந்த பழம் தலைவன் சாதி மாறிவிமே சி சஜரை கடா செப்டி டேங்க் அதாவது சேஃப்டி அது உள்ளவே ஓ அது கூட பாத்து பண்ண ஆரம்பிச்சீங்க வெள்ளக்காரன் தான்டா இட்லி பாத்து பண்ணி பாத்து தோசை பாத்து பண்ணி பாத்துக்கிறேன் கக்கா பாத்து பண்ணி இப்பதான் பாத்துக்கிறேன் சரி பாத்து பண்ணீங்களே பிச்சில் வச்சதுன்னா அப்படியே எடுத்து வந்துருக்கேன் அது எதுக்கு பால் கூட பிரிட்ஜில் எடுத்து வந்து சி நாத்தாடிக்கிட்டான் சரி விடு நீ வெளிநாடு போனேன் நானும் வெளிநாடு போனேன் ஆமா ஆமா எப்படி எப்போ நீ பாஸ்போர்ட் எடுத்துன்னு போனேன் ஆமா நாங்க பாஸ்போர்ட் இல்லாத போனோம் எப்படி போனீங்க நாங்க 3 பேர் போனோம் யாரு ஆந்திராவில் சிரஞ்சீவி ஆந்திராவில் சிரஞ்சீவி கேரளாவில் மம்டி தமிழ்நாட்டுல கோவிந்தசாமி உன் பேர் கோவிந்தசாமி ஆமாங்க முருகன் சொன்னாங்களே அது வேற பேர் இது வேற பேரு 3 பேரா அமெரிக்காவுக்கு போயிட்டோம் அமெரிக்காவுக்கு பாஸ்போர்ட் இல்லாம திருப்பி தரமா கப்பல்லே போயிட்டோம் எப்படியோ போய் சேர்ந்துட்டீங்க போயிட்டு வெள்ளாம் சுத்தி பார்த்துட்டு திரும்ப சொல்ல போலீஸ் காட்ட மாட்டிக்கணும் அப்ப ஜெயில கொண்டு உட்கார வச்சு ஜெயில போடல நேரா ஜனாதிபதி கிட்ட போட்டாங்க அவர்கிட்டயே கூட்டிட்டு போனாங்க தான் தண்டை கொடுக்க போறான் எப்படி ஒவ்வொரு ஆளுக்கு 25 அடி சவுக்கடி அடிக்கிறோம் பிடிக்கிறான் ஆடு வாட்டம் கேட்டமா பாசுரம் பல வளமானாய் போச்சு எப்படி இதுல நம்பர் வேற போட்டாங்க ஆந்திராக்காரன் 1 நம்பர் அப்புறம் கேரளாக்காரன் 2 நம்பர் தமிழ்நாட்டுக்காரன் எனக்கு 3வது நம்பர் 3வது நம்பர் வந்த உடனே எனக்கு சிரிப்பு அதிகமாயிடுச்சு 3 பேருக்கு அடி இருக்கு சிரிப்பா வருது அப்படி கிடையாது தமிழ்நாட்டுக்காரனை பத்தி அவனுக்கு தெரியாது எப்படி தமிழ்நாட்டுக்காரன் பத்தி அவனுக்கு தெரியாது ஆளு ஏமாந்தா போது வாங்கின கட்ட கூட விட மாட்டான் நாமத்தை போட்டு போயினே இருப்பான் அதான் 3வது நம்பர் சிரிப்பு அதிகமாகி போச்சு சரி போட்டாங்க 1 நம்பர் கூப்பிட்டாங்க சிரஞ்சீவி கூப்பிட்டாங்க ஆந்திரால இருந்து தெரியாத வந்துட்டு நீ உன் கடைசி ஆச்சு என்ன சொல்லு 25 அடி சவுக்கடி இருக்கு ஐயா நான் தெரியாது வந்துட்டேன் எனக்கு ஒரு 10 தலகாணி முதல் கட்டி போட்டு ஓ அடிக்கும் போது வலி தெரியாம இருக்கிறதுக்காக தலகாணி அடிச்சாங்க 10 அடி அடிச்சாங்க 10 அடியில 10 தலகாணி கிழிச்சு போச்சு உனக்கு அடிச்சாங்க அவள் தான் சிரஞ்சீவி ரத்த வர சேர்த்து விட்டாரு அவர் செத்துட்டாரு அது கேரளாக்காரன் மம்டி வாடா அப்படின்னானோ அவர் வந்து நின்னாரு உங்க கடைசி ஆசை என்ன சொல்லு ஐயா நான் கூட தெரியாத வந்துட்டேன் எனக்கு ஒரு 15 தலகாணி கட்டி போட்டாரு அவரோட கொஞ்சம் உஷாரான ஆளு 15 தலகாணி கட்டினா 15 அடி அடிச்சாங்க அடிச்ச அடியில 15 தலகாணி கிழிச்சு போச்சு உனக்கு 10 அடி அடிச்சாங்க மம்டிங்காலி அவரு செத்துட்டாரு அது தமிழ்நாட்டு சிங்கடிக்கு இருப்பாங்க டேய் ஓரமா நடுங்கட போய் நின்னு யாரு தமிழ்நாட்டுக்காரன் அவன் நடிக்கிறான் என்ன புல்லா குச்சி கீ விந்துனால அவன் அறிவுண்டா அவனை வெட்டு உண்டா மூணாவது அளவுன வச்சு சேர்ந்தே கூப்பிடுறாங்க நான் வச்சு செய்யலாம் தான் நின்னுக்கிறேன் எப்படி கூப்பிட்டாங்க உன் கடைசி ஆசை என்ன சொன்னேன் தபார் அவனுங்கள மாதிரிலாம் நான் கிடையாது நான் தமிழ்நாட்டுக்காரன் நான் வேற லெவலு எனக்கு வந்து இந்த தலகாணிலாம் கட்டி போட்டு அடிக்காதீங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் அதனால தண்டனை குத்துங்கிறாரு பாரு ஜனாதிபதி அவர் தூக்கி முதல் கட்டி போட்டு அடிக்கிறாங்க அதான் பாஸ்போர்ட் எடுத்து கையில் குத்தி தமிழ்நாடு போடாட்டாங்க அப்படி ஆள் நான் அதுக்குதான் நானும் போய் வந்தேன் சரி வெளிநாடு போய் போட்டேன் வெளிநாட்டு போய் பட்ட படி படிச்சேன் வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி ஆட்ட போய் சோதனை செய்து பார்க்க போறேன் ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டா கேளு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன் சரி 6 முட்டை வாங்கிட்டேன் 6 முட்டை 2 வஞ்சி போச்சு உடைஞ்சு போச்சு 2 சமைச்சிட்டு 2 சாப்பிட்டு மீதி எத்தினி இருக்கும் எங்க இருக்கும் 6 முட்டை தான் காலி ஆயி போச்சு அதுக்கு அப்புறம் எங்க இருக்கும் அங்க ஏங்க 4 முட்டை மீதி இருக்குங்க ஏய் நீ வாங்குனது 6 முட்டை ஆமா 2 உடைஞ்சு போச்சு 2 வஞ்சிச்சு 2 சமைச்சிட்டேன் 2 சாப்பிட்டேன் அதுக்கு அப்புறம் எங்க இருக்கும் மீதி 4 இருக்குமே எப்படி விளக்கம் என்னங்க படிப்பு உன் படிப்பு என்ன 2 முட்டை வஞ்சிச்சு உடைஞ்சு போச்சுப்பா அதே முட்டை சமைச்சனா அதே முட்டை சாப்பிட்டனா மீதி 4 அப்படியே தான் இருக்கும் இந்த உடைஞ்சு போன முட்டையா சொல்றியா ஏங்க ஒரு முட்டை 7 ரூபாய் 8 ரூபாய்ங்க கீவிந்து வச்சினா கூட நைக்கிட்டு வருவான் கோவிந்தசாமி என்ன பேசுறீங்க தனித்தனியா சொல்றேன்னு நான் எப்பவுமே தனித்தனியா சொல்ல மாட்டேன் நல்லா யோசிக்கணும் நீ தெரிதா சரி ஒண்ணு எத்தினி இது தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் 1 1 2 நான் 1வது கிளாஸ் படிச்சு வந்துக்கிறேன் என்னங்க பேசுறா எங்க படிச்சாலும் 1 1 2 தான் கிடையாது 1 1 11 எப்படி ஆமா எப்படி 1 1 11 தான் தெரிது பார்வைக்கு 11 அப்படி கேட்ட நான் கேட்டதான் 1 1 தான் கேட்டேன் நான் தெரிதா நான் கூட்டல்ல சொன்னவா 1 1 கூட்டல்ல வச்சா 1 1 கூட்டனா எத்தனை வரும் 2 தான் வரும் கரையாடு 4 வரும் அது எப்படி அது வருங்க படிப்பு அது போல 1 1 2 1 1 2
கீ ஒரு 2 மொத்தம் 4ஆவதா வந்து ஒண்ணு சேர்க்கணும் கூட்டுறதையும் சேர்க்கணும். ஆமா இப்ப நான் அது மட்டும் தள்ளியா விட்டுருவேன். சரி 2 வரணும் அதுவும் கணக்கு தெரியுமா? எப்படி? 1 2 கொடுத்து ஒரு 2 மேல 2 கேச்சிடு கீ 2 நிக்கும். கணக்கு வாஜர் இல்லையா போங்க. போனா ஒரு பசங்க ஸ்கூல் ஒரு வர மாட்டாங்க தெரியுமா? ஆமா மாசமா நான் அப்படியே அவர் படிப்பு வந்து அது சரிதான். அது சரி பரவாயில்ல. இன்னொரு கேள்வி என்ன? பண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையார் செய்யாத பாண்டமும் பானமே பெய்யாத மழையும் 3 சேர்ந்து ஒரு பொருள் என்ன செப்பு? நான் படிச்ச அமெரிக்கா படிப்பு பாடத்துல சொரிது படுறா. ஏய். அமெரிக்கா படிப்பு சொரிது படுறா. படிச்ச பாடத்துல கூட பெறப்பட்ட கேள்வி வராது. துணுங்குதான் லாகி. இது கார்ப்பரேட் ஸ்கூல். கொம்புல அடிச்சு கத்து கொடுப்பான். நீ கேட்ட கேள்வி மறுபடியும் கேளு. பண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையார் செய்யாத பாண்டமும் பானமே பெய்யாத மழையும் 3 ஒரு பொருள். எனக்கு தெரியாதுண்ணா. ஆ உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லு. அமெரிக்கா ஆபீஸ் வாங்கிட்டு போறா தமிழ்நாட்டுல. எப்படி? மக்கள் அதான்டா தமிழ்நாட்டுக்காரன். விளக்கத்தை சொல்லுப்பா. அது விளக்கம் தெரியுமா? என்ன? தேங்காய். தேங்காவா? ஆமா. அதனுடைய அது விளக்கம். உடைச்சா உள்ள வெள்ளையாகுது பாரு. ஆமா. அது வண்ணா வெளுக்காது. ஓஹோ. மேலுக்கு போ ஓடு. அது உடையா செய்யாத பாண்டம். உள்ளுக்கு பா தண்ணி. வானமே பெய்யாத மழை. இது 3 ஒரு பொருளா தான். அமெரிக்கா கை கொடுத்து போறா தமிழ்நாட்டுக்கு. டேய் பாத்துக்க. வெரி குட். சரி லாஸ்டா ஒரு கேள்வி. என்ன? ஆண்டவன் எலிக்க வால் வச்சு. இது கடவுளுடைய படைப்பு. என்ன பட்சம் வால் வைக்கிற உன்ன பட்சம் எலிக்க மட்டும் வச்சான். மனிதனுக்கு கிடையாது. ஆட்டுக்கு வச்சிருக்கான். கிடையாது. ஆட்டுக்கு வச்சான்னு எனக்கு தெரியும். அது புடுக்கு போட்ட தள்ளி விடுறது. சரி மாட்டுக்கு. மாட்டுக்கே வால் வச்சேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் உட்காந்தா தள்ளி விடுறதுக்கு. அப்ப நாய்க்கு. நாய்க்கே வால் வச்சேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சாப்பாடு போட்டா நட்டி சொல்ல டிங் டிங் நாத்து ஓடும். குரங்குக்கே வச்சா. குரங்கே வால் வச்சேன்னு எனக்கு தெரியும். மரத்துல இருந்து கீழே சுத்தி நிக்குது. எலிக்கே வால் வச்சான். தெரியலப்பா. எனக்கு தெரியும். எப்படி? அந்த எலி எப்ப சாவுதோ அப்ப புடிச்சு போய் போடத்தான். செத்துட்டா தூக்கி போறதுக்கு. ஆமா எலிக்கு வாழ வச்சான். நமக்கு 4 பேர் ஆள வச்சான். சாரிங்க சாரி. மனிதனுக்கு கண்ணுக்கு செவிக்கும் நாட்டி நீங்க என்னங்க பண்றீங்க? ஒரு புள்ள வந்துக்குது. சரி பரவாயில்ல நாட்டுல மக்கள் வந்துக்கிறாங்க. ஆள் கொஞ்சம் பிரியாணி போடுங்க அப்படி இப்படின்னு சொல்ல பொம்பளை கூட்டு ஆட வைக்கிறா. ஆனா தான் பார்த்து கெட்டு போறாங்க. முதல் இசை கலை விருந்து, அதற்கு உணவு விருந்து, அதன் பிறகு படுத்த விருந்து. அப்பங்கார போட்டாங்க நாட்டி தானே.